ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சபரிமலை கல் முள்ளும் நிறைஞ்சிருக்கும். அங்கெல்லாம் பெரிய காடாக இருக்கும். யானை வரும், புலி வரும், சிங்கம் வரும் அப்படின்லாம் சொல்லி நம்ம நேற்று பார்த்தோம். ஆனால் அந்த சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னால் நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும், அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதே நம்ம சொல்ல போகிறோம். கார்த்திகை மாதம் நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறோம். மாலை போட்டது மட்டும் இல்லை, நாம ஜபத்தோட அருமையே நம்மளுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் தான் தெரியும். எப்படி அப்படின்னாக்கா, எப்போவுமே சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே ஐயப்பா அப்படின்னு சொல்லி அந்த நாமத்தை நம்ம சொல்ல சொல்ல நம்மளுக்கு உள்ளார ஒரு வேகம் வரும். அதாவது நம்மளுக்கு எவ்வளவு களைப்பாக இருந்தாலுமே அந்த களைப்பு போகணும். மலை ஏறும்போது நம்மளுக்காக ஒரு சரணகோஷம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த மலை ஏற்றம் நம்மளுக்கு கடினமாக தெரியாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சரணகோஷங்கள். இந்த சரணகோஷங்கள் ஐயப்பனுடைய பெருமையை சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னாக்கா இருமுடி. ஐயப்பன் அப்படின்னாவே இருமுடி தான். இருமுடி சுமந்து போய் தான் நம்ம ஐயப்பனை பார்க்கணும். அப்படி நம்ம அந்த இருமுடியில் நம்ம என்னென்ன கொண்டுட்டு போவோம் அப்படின்னாக்கா, முதல்ல ஐயப்பனுக்கு பிரசாதமாக நெய் கொண்டுட்டு போவோம். அதாவது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு இது பிரசாதம் பிடிக்கும். அப்படி ஐயப்பனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரசாதம் எது அப்படின்னாக்கா நெய். எதனால் நெய் அப்படின்னாக்கா, நம்ம இங்கேருந்து போகிறது எல்லாமே காட்டு வழி பாதை. அந்த காட்டு வழி பாதையில் நம்ம போகிறதுக்கு 2-3 நாட்களுக்கு மேலே ஆகும். அப்படி நம்ம போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போகிற பிரசாதம் கெட்டு போகாமல் ஐயப்பன்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்தணும். அப்படின்னாக்கா அதுக்கு கெட்டு போகாத பொருள் எது அப்படின்னாக்கா நெய் தான். அந்த நெய்யுமே தேங்காயில் ஊற்றி அதை கொண்டுட்டு போய் நம்ம ஐயப்பனுக்கு கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த நெய்யை நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்க. அப்படி கொண்டுட்டு வர நெய்யை நம்ம சக்கரை பொங்கல் வச்சு அதை எல்லாருக்கும் கொடுத்தோம் அப்படின்னாக்கா எல்லாருக்குமே ஐயப்பனுடைய அருளாசி கிடைச்ச மாதிரி அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த இருமுடியில் அரிசி காசு இதெல்லாம் போடுவாங்க. இப்போ ஒருத்தர் வீட்டில் சபரிமலைக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்க சொந்தக்காரங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தட்சணையோடு சேர்த்து அரிசி போடுவாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா, அவங்க இப்படி எடுத்துகிட்டு போகிற அரிசியில் தான் அவங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க அந்த காலத்தில். இப்போ அது அன்னதானத்துக்கு போயிடுது. அதனால் நம்ம போடுற அரிசி, நம்ம போடுற தட்சணை எல்லாமே ஐயப்பனுக்கு தான் போய் சேரும். அதனால் நம்ம குடும்பத்திலேருந்து போகிறவங்கன்னு இல்லை, எல்லாருக்காகவுமே நம்ம அரிசியும் காசும் போடலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்களும் யார் கோவிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இந்த அரிசியும் காசும் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னாக்கா அவங்க ஒரு மணி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அவங்க அந்த மணியை அங்கே கொண்டுட்டு போய் கட்டிட்டு அங்கேருந்து ஒரு மணியை கொண்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த வாட்டி அவங்க இந்த மணியை கொண்டுட்டு போய் அங்கே கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா அங்கே இருக்கிற மணியே அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் அடுத்த தடவை குழந்தை பிறந்த வாட்டி போகும்போது அவங்க அந்த மணியை கொண்டுட்டு போய் அங்கே கட்டிடுவாங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாத பெண்களுக்கான வேண்டுதல் என்ன அப்படின்னாக்கா, சபரிமலைக்கு போகிறவங்க கிட்ட ஒரு ப்ளவுஸ் பிட்டு, ஒரு சீப்பு, ஒரு கண்ணாடி, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அவங்க அதையும் அந்த இருமுடியிலே வச்சுக்குவாங்க. அதை கொண்டுட்டு போய் மஞ்ச மாதாக்கிட்ட வச்சு கும்பிட்டு அதை கொண்டுட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அடுத்த வருடம் அவங்க கோவிலுக்கு போகிறதுக்குள்ளார இவங்களுக்கு திருமணம் ஆகிடும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் சபரிமலைக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்க கோவிலுக்கு போகிறதுக்கு உள்ளார நம்ம வீட்டில் அன்னதானம் கொடுக்கணும். அன்னதான பிரபு யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஐயப்பன் தான். ஐயப்பனை நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம சாப்பாடு செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா, நீங்கள் 10 பேர்த்துக்கு செஞ்சிங்கன்னா கூட அது 20 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு அது வளரும். இது நான் கண்கூட பார்த்த விஷயம். நீங்களுமே அந்த அன்னதானத்தை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஐயப்பனுடைய அருள் என்ன அப்படிங்கிறது தெரியும். மெயினாக அன்னதானம் தான் நம்ம இந்த ஐயப்பனுக்கு கொடுக்கறது. அதுக்காக தான் அந்த இருமுடியில் அரிசியெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. சரி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த இருமுடியோடு போய் தான் நம்ம ஐயப்பனை பார்க்கணும். அந்த இருமுடியில் அந்த 18ஆம் படியில் உடைக்கிறதுக்கு ஒரு தேங்காயும் இருக்கும். இவ்வளவு பொருட்களும் அந்த இருமுடிக்குள்ளார இருக்கும். அதோட அவங்களுக்கு தேவையான பொருட்களும் அவங்க அதிலே வச்சுக்குவாங்க. அதாவது சுமைகள் எதுவும் இல்லாத நம்மளுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் இருக்கணுமா. ஒரு சன்னியாசிக்கு 2 உடைகள் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கணுமா. அதுக்கு மேலே அவர் எதையுமே எடுத்துக்க கூடாதான். மிஞ்சி போனால் அடுத்த வேளை உணவை அவர் கையில் வச்சுக்கலாமா. மற்றபடி எதுவுமே அவர்கிட்ட இருக்கக்கூடாதான். இதெல்லாம்
நம்மளுக்கு ஐயப்பன் சொல்லி கொடுக்குறாரு. அதாவது கிரகஸ்தனாக இருக்கிற நீ வந்து பிரம்மச்சரியம் விரதம் மேற்கொண்டு வனப்பிரஸ்தம் வர, இந்த வனப்பிரஸ்தம் வந்து உன்னை தூய்மையான சந்நியாசத்துக்கு வந்து வழிகாமிக்கும் அப்படிங்கிறத ஐயப்பன் வந்து நம்மளுக்கு சொல்லாமல் சொல்கிறாரு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சபரிமலை ஐயனை நாமளும் போய் பார்க்கணுமில்ல. நெய் அபிஷேகம் செஞ்சு அந்த ஐயப்பனை எப்படி இருக்காரு, அந்த சபரிமலையை வந்து எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாமளும் சீக்கிரமாக பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.